வெல்கம் டு CHA Club India. ஸோ முக்கியமாக இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸு எதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சைட் பிளானு, உங்களுடைய லீகல் காம்ப்ளைன்ஸு, நெட்ஒர்த்து, நெட்டு கரண்ட் அசட்ஸ், இட் ஷுட் பி பாசிட்டிவ். அதே மாதிரி அந்த 25 டாக்குமெண்ட்ஸு இல்லை 10 டாக்குமெண்ட்ஸு, இது முக்கியமாக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். சில டிப்ஸு கொடுக்கலாம், அது இப்போது அது பின்னால் வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா, டாக்குமெண்ட்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிடணும். எப்படின்னு கேட்குறீங்களா? சப்போஸ் 1/4/24 31/3 அதில் முடிகிறதுன்னு போது, சப்போஸ் ஒரு 20 டாக்குமெண்ட் வந்திருக்குன்னா, நீங்கள் மார்ச்லேயே ஒரு கணக்கிட்டு டக்குன்னு ஒரு 5-6 ஷிப்மெண்ட்டை சின்ன சின்ன சாம்பிள்ஸை கொண்டு வந்து இறக்கி விட்டுடணும். இறக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த 31/3க்குள்ளே உங்களுக்கு 25 26 27 டாக்குமெண்ட்ஸ் வந்துடும். ஏப்ரல் 1 டக்குன்னு நீங்கள் ரெனியூவலுக்கோ இல்லை ஃப்ரெஷ்ஷுக்கோ போயிடலாம். ஸோ இந்த ஒரு ஆன்டிசிபேஷன்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். இது ஃப்ரெஷ்ஷுக்கும் சரி தான், ரெனியூவலுக்கும் சரி தான். ஷார்ட் ஃபால் இன் டாக்குமெண்ட்ஸ்னால் தயவுசெய்து முதல்லையே முடிவு பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஃபெசிலிட்டி எப்படின்னா, செக்யூர்டு ட்ரேடர் அப்படின்றாங்க. அதாவது நம்மளுடைய காம்ப்ளையன்ஸையும் ஸ்ட்ரென்த்தையும் we have to demonstrate to customs. நீங்கள் கஸ்டம்ஸ் அதிகாரிகளை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய கன்வேயன்ஸ் செக்யூரிட்டி, காம்ப்ளையன்ஸு, ப்ரொசீஜரல், டாக்குமெண்ட்ஸு, பில்டிங்கு, கார்கோ, பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாத்துலேயுமே நீங்கள் நாங்கள் எல்லாத்துலேயுமே பக்காவாக இருக்கோம், எங்களுடைய சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு எரரோ ஒரு அன்ஆத்தரைஸ்டு என்ட்ரியோ எங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே வராது, எங்கள் கார்கோவை தொட முடியாது, எங்கள் பீப்புளும் எங்களுடைய இன்டர்னல் சிஸ்டம்ஸும் எல்லாம் ஃபுல்லி செக்யூர்டு அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணினால் ஒழிய உங்களால் இந்த T1 T2 T3 வாங்கிட முடியாது லேஸில். இப்போது இந்த T2 T3 கேட்டகரிக்கு கண்டிப்பாக கஸ்டம்ஸ் அதிகாரிகள் உங்கள் லொக்கேஷனுக்கு ஃபேக்ட்ரியோ இல்லை ட்ரேடிங்கோ வாட் எவர் இட் மேபி அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நீங்கள் அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறீங்களா. கஸ்டம்ஸில் அந்த ABCD அப்புறம் E அப்படின்னு இதெல்லாம் ஒரு சர்க்குலர்ஸு, E1 to E7 அதில் தான் பல்வேறு விதமான காம்ப்ளைன்ஸு கண்ட்ரோல்ஸை நம்ம வச்சுருக்கோமா. நீங்கள் பேப்பரில் கொடுத்தா மட்டும் போகாது, அவங்க வருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உண்மை சம்பவம். ஒரு கம்பெனிக்கு போயிருக்காங்க, பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு திறந்தே இருக்குது, செக்யூரிட்டி எங்கேயோ தூங்கின்னு இருக்கான். ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் இருக்குது, ஆனால் கண்ட்ரோல் இல்லை, செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இல்லை, ஆனால் டேர்ன் ஓவர் பெருசாக இருக்குது, எல்லாமே கம்பெனி பலமாக தான் இருக்குது, ஆடு மாடெல்லாம் உள்ள மேய்ஞ்சின்னு இருக்குது. இப்படி இருந்ததுன்னா எப்படி உங்களுக்கு அதிகாரிகள் ஆடு மாடு பரவாயில்ல, ஆள் பூந்து 4 கார்கோவை தூக்கின்னு போயிட்டான்னா, ஏன்னா உங்களை நம்பி 15 நாளைக்கு டிஃபர்ட் டியூட்டி தரான். அது ₹1 இருக்கட்டும், 100 கோடியாக இருக்கட்டும், இல்லை 1000 கோடியாக இருக்கட்டும், 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு கம்பெனிக்காரன் டிஃபர்டில் கொண்டு வச்சுட்டு 16ஆம் தேதி கார்கோ காணோம் அப்படின்னு சொன்னால் 1000 கோடி ரூபாய்க்கு டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ யாரை போய் பிடிக்க முடியும்? நீங்கள் என்ன இன்சூரன்ஸாக கொடுத்துருக்கீங்க ஏஐஓவில்? இதுக்கு ஒரு செக்யூரிட்டியும் கிடையாது, பேங்க்லலாம் அவங்க எதுவும் கேட்குறதில்ல. ஜஸ்ட்டு சால்வன்சி தான், உங்கள் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து தான் சால்வன்சி அவங்க நம்புகிறாங்க. அப்போது மூவர் லைசன்ஸில் நீங்கள் சால்வன்சி பேங்க் சர்டிஃபிகேட் கொடுத்தாகணும்னு ஆகுது. இதில் சால்வன்சி பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் கொடுக்குறான் பேஸ்ட் ஆன் யுவர் பேலன்ஸ் ஷீட். அதனால் அதர் சைடில் கிளையண்ட்டு இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டரும் இந்த கண்ட்ரோல்ஸையும் மெஷர்ஸையும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கேரண்டி நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கார்கோவை இறக்கிட்டு கார்கோ காணா போயிடுத்து ஒன்றா தூக்கின்னு போயிட்டான்னா 1 கோடினாலும் பண்ணலாம், 1000 கோடியும் பண்ணலாம். ஏன்னா டிஃபர்ட் இஸ் அ டிஃபர்ட். 1 கோடி ₹1 டிஃபர்ட் இல்லை. எவன் இந்த காம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் வரானோ அவனுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறது. அதனால் அந்த சைட்லேயும் நீங்கள் காம்ப்ளைன்ஸில் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கேரண்டியை நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். உங்களுடைய இன்டர்னல் கண்ட்ரோல்ஸு, இன்டர்நேஷ்னல் சப்ளை செயினில் நாங்கள் ஃபிட்டாக இருக்கோம் அப்படின்றத நீங்கள் சொன்னால் வழிய இதை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, டெஃபிஷியன்சி மேலே டெஃபிஷியன்சி போடுவாங்க. என்னடா அது அப்படின்ற ஒரு அளவுக்கு ஆகிடும். சில சமயம் அதிகாரிகளுக்கு பவர் இருக்குது.
நீங்கள் சரியான டைமுக்கு உங்கள் டெஃபிஷியன்சி ரிப்ளை பண்ணலைன்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது சம்மன்ஸு செய்சரு உங்களுக்கு வந்து கேசஸ் இருக்குது, அவங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து ரிவோக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதெல்லாம் வேறு கேஸு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜெனியன் கேசஸை பற்றி பேசுகிறோம். ஸோ நீங்கள் அந்த டெஃபிஷியன்சிக்கு டைமுக்கு ரிப்ளை பண்ணலனாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது தேவையில்லாத வேலை. திரும்பி நீங்கள் எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து போடணும். ஏற்கனவே கொடுத்த டாக்குமெண்ட்டில் 10 காணா போயிருக்கும், 10 சேர்த்து வச்சுருப்பீங்க. அதனால் இந்த தொந்தரவுலேருந்து தப்பிக்கணும்னா ரிஜெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபோல்டராக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து திரும்பி எல்லாத்தையும் கேட்டு வாங்கி திருப்பி சப்மிட் பண்ணி திருப்பி நவுத்துறதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிடும். பழையபடி நான் சொல்கிறேன், 1 இயர் 1.5 இயர்ஸ்லாம் நான் சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அட்வான்ஸாக ரெனியூவலுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையும் முடிஞ்ச வரைக்கும் 1 ஷாட்டில் கொடுங்க. சில டிஃபிகல்ட்டிஸ் வரும். எப்படின்னா ஏப்ரல் மேல ரெனியூவலுக்கு போகிறவங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் ரெடியாக இருக்காது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து உங்களுடைய ஆடிட்டை ஃபைனலைஸ் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கு ஏதாவது ஒரு டிக்ளரேஷன் மாதிரியோ நீங்கள் ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட்டுன்னு காமிச்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்லது. அதே மாதிரி ஷோகாஸ் நோட்டீஸ் வாங்கியிருப்பீங்க. சில கம்பெனிஸுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் இருக்கிறதே தெரியாது. கஸ்டம்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டெக்னிக் டூல்ஸ் இருக்குது, அவங்க கேட்டு வாங்கிடுவானுங்க. அப்போ போய் நீங்கள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன மல்டி லொக்கேஷன்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கும், சிங்கிள் லொக்கேஷன்லேயும் நடக்கும். அந்த மாதிரி ஷோகாஸ் நோட்டீஸில் இருந்தால் அது என்ன, அதுக்கு வந்து நீங்கள் டியூட்டி கட்டிட்டீங்களா கட்டலையா, கண்டெஸ்ட் பண்ண போகிறீங்களா, கண்டெஸ்ட் பண்ணிட்டீங்களா, கண்டெஸ்ட் பண்ணியிருந்தால் அப்பீலில் ஃபைல் பண்ணியிருந்தால் அக்னாலஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. ட்ரிபுனலுக்கு போனால் அந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தால் அந்த இதெல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டா ஆஃபீஸர் என்னப்பா அது கேஸு சார் இந்தாங்க சார். இதுக்கு நீங்கள் 1 மாதம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, முக்கியமான காரணம் என்னென்னா லைவ் ஷிப்மெண்ட்ஸு உங்களுக்கு அடிபட்டு போயிடும். ஏஇஓ சர்டிஃபிகேட் ரெனியூவல்னால் பல பேருக்கு பல கம்பெனிஸ் இதில் திண்டாடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி இருக்கணும். எஸ்பெஷலி இந்த சைட் பிளானில். ஏன்னா ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் வந்து சைட் பிளான் நாட் ப்ரொவைடட் ஃபார் இன்டர்நேஷ்னல் சப்ளை செயின், அந்த கம்பெனி தப்பிச்சிடுச்சு. ஏன்னா அவங்ககிட்டையும் ஜிஎஸ்டியில் ஒரு 15 பிரான்ச் இருக்குது. அவன் இம்போர்ட் 2 தான் பண்ணுறான். 2த்துக்கும் உண்டான ப்ராப்பர் சைட் பிளானை கொடுத்துடலாம். 1 மேபி மேனுஃபேக்சரிங், 1 மேபி டெப்போ. அதுக்கு உண்டானதை காமிச்சிட்டு அவன் தப்பிச்சிடுவான். இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னா 25 சைட்டு ஜிஎஸ்டியில் இருக்குது. அவன் 25க்கும் சைட் பிளானை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, நடக்காது. அதனால் நீங்கள் ரெனியூவலுக்கு முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு தெரிஞ்சு T2 T3 கேட்டகரிலாம். ஏன்னா ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதிகாரிகள் ஃபிசிக்கலாக பார்த்து நம்மளுடைய ப்ராசஸ்ஸு காம்ப்ளையன்ஸ்லாம் சரியாக இருந்தால் வழியே அவங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிராண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த சைட் பிளானோட இந்த ஒரு டிஸ்கஷனை நம்ம முடிச்சுக்கிறோம். இன்னும் கஸ்டம் சம்பந்தமான வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். ஸ்டே டியூன் டு CHA Club India. Thank you.